இந்நாள் நன்னாள் ஆகட்டும். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இனியவள் உற்சாகம் டிவி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமுமே அதிகாலை 4 to 6 மணி வரையிலான நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கிறோம். இது சூரியன் மற்றும் சந்திரன் இணையும் ஒரு நேரமாக சொல்லப்படுது. சூரிய உதயத்திற்கு முன்பான பிரம்ம முகூர்த்த பிரம்மாவிற்கு உரிய நேரம் என சொல்லப்பட்டா கூட, நினைத்த காரியங்களை மிக விரைவாக நிறைவேற்றி வைத்து லட்சுமி கடாசத்தை பெருக்க செய்யும் நேரமாக சொல்லப்படுது. இந்த மங்களகரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுறவங்களுக்கு அனைத்து தெய்வங்களோட ஆசிகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இருந்துட்டு வருதுங்க. பல பேரோட வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரமானது சொல்லப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் முக்கியமாக நம்ம தூங்கவே கூடாதுங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த உன்னதமான நேரம் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. மொத்தமுள்ள 64 முகூர்த்தங்களில் முதன்மையான முகூர்த்த நேரமாக சொல்லப்படுவது பிரம்ம முகூர்த்த நேரமாகும். இது பிரம்ம தேவருக்குரிய ஒரு நேரமாகவும் அனைத்து தெய்வீக சக்திகளும் ஒன்றிணையும் ஒரு நேரமாகவும் சொல்லப்படுது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே அதன் பலன் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்வதுண்டு. இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டினை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தாலே நம்மளுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அது முக்கியமாக நிறைவேறுங்க. வாழ்க்கை, தொழில் ஆகியவற்றில் வளர்ச்சி ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் சுபிட்சம் ஏற்படும். இப்படிப்பட்ட அற்புதமான நேரத்தில் நம்ம தூங்கவே கூடாதுங்க. இப்படி எழுந்து நீங்கள் வழிபட்டிருக்கீங்களா? உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். தினமுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு வீட்டில் விளக்கேற்ற வேண்டுங்க. தலைக்கு குளித்து விட்டு விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டுமாவது குளித்து விட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளித்து கொண்டு விளக்கேற்றலாங்க. அதே மாதிரி 60 வயதிற்கு மேற்பட்டவங்களாக இருந்தால் அவங்க முகம் மட்டும் கழுவி விட்டு நீங்கள் விளக்கேற்றலாம். ஆனால் நடுத்தர வயதுடையவங்க கண்டிப்பாக குளிச்சு விட்டு தான் விளக்கேற்ற வேண்டுங்க. பூஜை அறையில் ஏற்றும் விளக்குகள், அகல் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் நீங்கள் ஏற்றலாங்க. வீட்டோட நிலைவாசலில் அதிகாலையில் விளக்கேற்றி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருக்கிறதுனால என்னென்ன நம்மளோட உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுங்க. அது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அது மட்டும் இல்லாமல் பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விழித்திருந்து நம்ம பல வேலைகளை செய்கிறதுனால நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் மேலுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி அதிகாலை நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு நம்ம வாசலில் சாணி தெளித்து கோலமிட்டு வாசலில் தீபம் ஏற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தது வேண்டுதல் முறை. எப்படி வேண்டுதல் வைக்கணும்? ஒரு விரிப்பு இட்டு அதன் மீது அமர்ந்து முதல்ல தட்சிணாமூர்த்தியை வணங்க வேணும். அடுத்ததாக அவருக்குரிய ஸ்லோகங்களை 11 முறை சொல்ல வேண்டுங்க. விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை 3 முறை சொல்லி விளக்கேற்ற வேண்டுங்க. இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு திருமணம், குழந்தை, வேலை, படிப்பு, பொருளாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை என எந்த காரியமே கைகூட வேண்டுமோ அதை மனதார நீங்கள் நினைத்து கொண்டு வேண்டுங்க. இப்படி தொடர்ந்து தினமுமே நீங்கள் விளக்கேற்றி மந்திரங்களை சொல்லி வேண்டி வந்தாலே ஒரே வார்த்தையிலேயே உங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கான வழிகள் பிறக்கும். பிரம்ம காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லி நீங்கள் வழிபட்டு வந்தாலும் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை உங்களால் காண முடியுங்க. சுபிட்சம் பெருகும் இந்த விளக்கேற்றதுனால இந்த சுபிட்சம் பெருகும் விளக்கை எப்படி ஏற்றுவது? பிரம்ம முகூர்த்த வேளையில் விளக்கேற்றும் போது சிறிய மூக்குத்தி அளவிற்கு தங்கம், அதே அளவிற்கு வெள்ளி மற்றும் செம்பு ஆகிய உலோகங்களை விளக்கில் போட்டு அதோட 1 ரூபாய் நாணயமும் போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தாலே சுபிட்சம் ஏற்படுங்க. இப்படி விளக்கேற்றுபவங்களோட வீட்டில் உள்ள அல்ல குறையாமல் பணமானது சேர்ந்து கொண்டே இருக்குங்க. விளக்கை சுத்தம் செய்யும்போது அதில் போடப்பட்ட தங்கம் போன்றவற்றை தனியாக எடுத்து வைத்துவிட்டு சுத்தம் செஞ்சு நீங்கள் மறுபடியும் விளக்கில் போட்டு விளக்கேற்றி வழிபடலாங்க. இப்படி விளக்கேற்றி வந்தாலே அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருளானது முழுமையாக நிறைந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா, தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமான சோமம் ஆனந்தம் ஸ்தபோதம் சோமர்க்கா கிருத்ர சேகரம்
தட்சிணாபி முகம் வந்தே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசுராயே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபடுறதுனாலையும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் பல செல்வங்கள் நிறைந்திருக்கும். அதே மாதிரி உங்களோட வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற்ற லட்சுமி கடாசம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் முக்கியமாக பயன்படுத்தலாங்க. இந்த நேரத்தில் திதி வார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலை தான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செஞ்சு நம்மளோட வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே வெற்றி தாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க. அதே மாதிரி கோடீஸ்வரர்களை உருவாக்கியதும் இந்த பிரம்ம முகூர்த்த அதிகாலை நேரம் மட்டும்தாங்க. அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுங்க? சூரியன் உதயத்திற்கு முன்புள்ள அதிகால பொழுத உசத் காலம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த சமயத்தில் தேவர்கள் சிவ பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான்மண்டத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம். இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கவே கூடாதுங்க. தியானம், வழிபாடு போன்ற ஒரு பயனுள்ள பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் செய்யும் வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊட்டம் தருவது காலையில் கண் விழிப்பதாகும். அதிகாலை நேரத்தில் எழுவுறதுனால உடல் ஆழ்ந்து சுறுசுறுப்படையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதே மாதிரி சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக முடியும். சுத்தமான காற்று இருக்குங்க. அதிகாலை பொழுதில் வெளியே நடந்து செல்றதுனால சுத்தமான காற்றை நமக்கு சுறுசுறுப்பை உண்டாக்கி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரம்மா எனப்படும் நான்முகனை குறிக்கிறது. படைக்கும் தொழில் புரியும் நான்முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதி அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தார். பிரம்ம முகூர்த்தத்தில் திதிவார நட்சத்திர யோக தோஷங்கள் கிடையாதுங்க. அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செஞ்சு நம்மளோட வேலைகளை எல்லாமே செய்ய துவங்கினால் அன்று முழுவதுமே வெற்றி மேலே வெற்றியாக அமையுங்க. எனவே தான் பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் மற்றும் வீடு கிரகபிரவேசம் செய்வது சிறப்பாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருந்த வேண்டும் அப்படின்னும் நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்கிறது. உசத்தி என்னும் பெண் தேவதைகளை பற்றி ரிக்வேதத்தில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னா, அந்த தேவதை தோன்றிய பின்பே சூரியன் உதயமாகின்றதாம். இதனாலேயே தான் விடியற்காலை உசத் காலம் எனப்படுகிறது. இந்த தேவதையின் செழிப்பான கிரணங்கள் விடியற்காலையில் பூமியை நோக்கி சாயறதுனால அந்த வேளையில் குளித்துவிட்டு இறைவனை வழிபடுவதும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. இதனால தான் அதிகாலை நேரத்தில் நீரும் வெதுவெதுப்பாக காணப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்படுது. அதிகாலை பிரார்த்தனை முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் வேலை செய்ய வேண்டுங்க. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும். உறங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருந்தால் நோய்கள் எல்லாமே நம்மளை நோக்கி வரும். இதனால தான் நம்மளுடைய பெரியவங்க அதிகாலையில் எழ வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. அதே மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இறைவனிடம் வைக்கின்ற அனைத்து விதமான பிரார்த்தனைகள் எல்லாமே கண்கூடாகவே நிறைவேறுகிறது. ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. கைபேசி இப்போ நம்மை கையோடு ஒட்டியிருக்கிறது. இரவு நேரம் கழித்து உறங்க செல்கின்றாங்க. இரவு சீக்கிரமாகவே உறங்கி அதிகாலையில் எழுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பிரம்ம முகூர்த்த நேரமான 4 முதல் 5:30 மணிக்குள்ளே கண் விழிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சூரிய உதயத்திற்கு முன்பே எழு வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இயற்கை நமக்கு உணர்த்தும் ஒரு உண்மை, அதுதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சூரிய கதிர்களால் கிடைக்கும் வைட்டமின் டி நமக்கு நேரடியாக கிடைக்குங்க. அதிகாலை நேரத்தில் நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். தியானம் செய்யலாம், இறை வழிபாடு செய்யலாம். இப்படி பல நன்மைகள் இந்த நேரத்தில் இருக்குது. அதே மாதிரி இரவுல உறங்கும் உயிர்கள் மீண்டும் இணைந்து மறுபிறவி தானே. எனவே ஒவ்வொரு நாளுமே காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழிலை செய்பவர் பிரம்மா. எனவே இவரோட பெயரால் விடிகாலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்திருக்காங்க. வைகறை பொழுதுல சூரியனிடம் இருந்து பூமியை வந்தடையும் ஒளிக்கதிர்கள் சக்தி வாய்ந்தது. இவை நம்மளோட உடலில் படும்போது நரம்புகளுக்கு புத்துத்தன்மையானது அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உற்சாகத்தையும் கொடுக்கிறது. கண்கள் ஆரோக்கியம் பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் உடல் வலிமையும் பெறுகிறது. இதனால தான் சூரிய நமஸ்காரம் செய்வது மிக சிறந்த வழிபாடு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன நண்பர்களே, நீங்களும் விரைவில் பணக்காரராக வேண்டும் அப்படின்னா நிச்சயமாக அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நேர்ந்து நீங்கள் இறை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க.
உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியும். என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்களும் எழுந்திருக்கீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.